நாம் வந்து மௌத்தானதுக்கப்புறம் அல்லாஹ்கிட்ட நாம் முடி கொடுக்குறது என்னன்னு தெரியுமா? நம்மளுடைய நன்மை. நாம் எந்த அளவுக்கு சதக்கா செய்யணுமோ அந்த சதக்கா நன்மை, தானம், தருமம் எந்த அளவுக்கு நீ நன்மை தேடுறீங்க, ஓதுதலை, 5 நாள் தொழுகை, ஓதுதலை, நன்மை, தானம், தருமம், நல்ல பேர், அல்லாஹ் அதை மட்டும்தான் கொண்டுட்டு வர சொல்கிறான். பாவத்தை மூட்டை கணக்கு கொண்டுட்டு வர சொல்லலை. புரியுதுங்களா? நாளைக்கு இன்றைக்கி நம்ம இவ்வளோ சம்பாதிக்கிறோம்ல, இவ்வளோ கௌரவமாக இருக்கிறோம். இவங்க தான் வேணும், அவங்க தான் வேணும், அவங்க வேண்டாம், இவங்க வேணும். ஆளை பார்த்து பார்த்து போகிறோம், ஆளை பார்த்து பார்த்து வர்றோம், போகிறோம், பேசுகிறோம். இடத்தையும் கொண்டுட்டு போகிறோம். இன்றைக்கி இருப்பார், நாளைக்கு இல்லை. ஃபஸ்ட்டு மவுத்து நினச்சி வாழ்ந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்களே இருக்க மாட்டீங்க. தயவுசெய்து மவுத்து நினச்சி வாழ்ந்த பழகிட்டீங்கன்னா இந்த ஆளை கண்ட மாதிரி செயல்படுறது, ஆளை கண்ட மாதிரி போக்கு வருது, ஆளை கண்ட மாதிரி பேசுகிறது, ஆளை கண்ட மாதிரி ஜாலரா அடிக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு வராது. புரியுதுங்களா? அது யாராக இருந்தாலும் சரி, யூடியூப் பார்க்குற மக்களாக இருந்தாலும் சரி, போடுற மக்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்துக்கிட்டோம், தவறுந்தால் எனக்காக அல்லாவுக்காக பொறுத்துக்கோங்க. நான் நல்லது சொல்கிறேன். நாளைக்கு நம்ம திடீர்னு மவுத்தாயிட்டோம் அப்படின்னா நம்ம போட்டுக்கிற நல்ல துணி கூட உருவி எரிஞ்சிட்டு கப்பன் துணியை மாற்றி தான் கொண்டு போவாங்க. அந்த கப்பன் துணி கூட நம்மளுக்கு வந்து சொந்தம் கிடையாது, கரையாந்துன்று. நம்ம உடலை கரையாந்தாவது திங்கணும், அதுக்குண்ட நன்மை தேடுங்க. நம்ம உடம்ப கபரில் இறக்கிறதுக்கப்புறம் கரையானாவது திங்கணும், அதுக்குண்டான நன்மை தேடுங்க. நம்ம நன்மை தேடினா மட்டும்தான் அந்த கரையான் கூட நம்ம மௌத்துக்கு பக்கத்தில் வரும், இல்லை கரையான் கூட யோசிக்கும். அது மேலே புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி இருப்பார், நாளைக்கு இல்லை. மௌத் ஐயாத்தி எப்போ வேணாலும் அல்லாஹ் தஆலா படைச்ச ரப்பில் ஆலமீனுக்கு தான் தெரியும். புரியுதுங்களா? எந்த எல்லைக்கு போனாலும் பாவத்தை செய்யாதீங்க, நன்மை தேடுங்க. எந்த இடத்துக்கு போனாலும் புண்ணியத்தை தேடுங்க, பாவத்தை செய்யாதீங்க. எந்த இடத்துக்கு போனாலும் அடுத்தவங்களை கேவலப்படுத்தாதீங்க, முகபத்தாக பேசுங்க. நானாக என்னையவே நிறைய பேர் வந்து இன்னும் பயானம் பண்ணுறா, யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்கிறாங்க. நான் திமிர் எடுத்தோ அக்கறம் பண்ணுறதுக்கு அந்த யூடியூப் சேனல் நான் ஓப்பன் பண்ணல. என் மன கஷ்டம் படைச்ச ரபிலாம்டா அத்தனை நான் வந்து மன்னிப்பு கேட்டு நான் ஹராமான வேலை பண்ண மாட்டேன், ஹதாபான வாழ்க்கை வாழ மாட்டேன். அல்லாவுக்கு நேர்மையாக இருக்கேன், இருதல் மகளுக்கு நேர்மையாக இருக்கேன். புரியுதுங்களா? நான் எந்த எல்லைக்கு போனாலும் படைச்ச ரப்பில் ஆலமீன் பயம் எங்களுக்கு நிறைய இருக்குது. ஆண்டவன் எங்கள் துணை எங்களுக்கு இருக்கான். புரியுதுங்களா? யாருமே ஏழுந்தாலும் பேசி தாழ்த்தி பேசி ஆளை கண்ட மாதிரி பேசுறது, ஒருத்தர் தாழ்த்தி பேசுறது தவறாக அவங்க பண்ணியிருந்தாலும் அவங்கள வந்து அவங்களுக்காக நீ துவா செய்யுங்க, அல்லாட்ட உங்களுக்கு நன்மை கிடைக்கும். புரியுதுங்களா? தவறு செய்கிறவங்களுக்குள்ள எல்லாம் மன்னிச்சிருவான். அதை 3 பேர் 4 பேர் சேர்ந்துட்டு பேசுகிறாங்க பாருங்கள், அதெல்லாம் மன்னிக்க மாட்டான். நிறைய ஜும்மானாலே இன்றைக்கி நான் சொல்கிறேன், என் செல்லு வந்து 5 நாள் என் கையில் இல்லை. இன்றைக்கி தான் வாங்கினேன். இன்றைக்கி மனசார நான் வீடு வாசல் சுத்தம் பண்ணேன், தொழுதேன், ஓதுனேன். மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. என் கஷ்டத்தை அல்லாவுடைய காலடி இறக்கி வச்சுட்டேன். தவறாக இருந்தால் அல்லாவுக்காக பொறுத்துப்பாங்க. தயவுசெய்து இந்த வீடியோவை மேலே தள்ளி விடாமல் பாருங்கள். நம்மளை தான் பேசுகிறா, இவங்களை தான் பேசுகிறா அப்படின்னு நினைக்காதீங்க. புதுவான கருத்து நீங்களே யோசிங்க. புரிஞ்சவங்க இதை வந்து தெரிஞ்சுக்க மாட்டாங்க. தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சவங்க எடுத்து சொல்லுங்கள். புரியுதுங்களா? தவறாக இருந்தால் அல்லாட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்களும் பார்த்து சுத்தமாக இருங்க. நம்ம லைஃப் இந்த ஒரு ட்ரிப்பு தான், அடுத்த ட்ரிப்பெல்லாம் யோசிக்கவே முடியாது. எல்லாத்தோட சந்தோஷமாக உடன்பிறப்புகளோட, சொந்த பந்தத்தோட, மாமா மச்சாண்டார், குழந்தை, நாங்கள் நாத்திரா குழந்தை, அத்தனை பேர்த்தோட, எதிர் வீட்டு, பக்கத்து வீடு, அக்கம் பக்கம் எல்லாத்துலேயும் முகபத்தாக போங்க, முகபத்தாக இருங்க. உங்கள் லைஃபு சூப்பராக எல்லாத்தாலாம் வச்சுருப்பான். படைச்ச ரப்லன்னு உங்களுக்கு அழகாக வச்சுருப்பான். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோ பற்றி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ண மறந்துடாதீங்க. என்ன அப்படி பார்க்குறீங்க? கண்ணை விரிச்சு வச்சு பார்த்தா மட்டும் பத்தாது, லைட் பண்ணும். புரியுதுங்களா?